நேசிக்கிற பிதாவே உமக்கு நன்றிப்பா, ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்படுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பொறாமை நல்லது அல்ல. பொறாமை நல்லது அல்ல. அந்த தலைப்பில் உங்களுக்கு சில வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நீங்கள் பார்த்த உடனே பொறாமைலாம் ஏட்ட இல்லை அப்படின்னு சொல்லி செய்தியை தட்டி விட்டுறாதீங்க. பொறாமையினால் உள்ள விளைவுகள் என்ன? பொறாமை என்பது ஒரு கொடிய ஒரு குணம். அந்த குணம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிடலாம். இப்போது கோபம் இருக்குல்ல, கோபம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப நான் கோபப்பட்டுறேன், எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது, நம்ம இப்படி கோபப்பட்டுட்டோமே அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் பொறாமை என்பது நமக்கு தெரிகிறது ரொம்ப கஷ்டம்தான். அது சில பேர் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஐயோ நம்ம இப்படி பொறாமைப்பட்டுட்டோமே இவங்க மேலே, இவங்க அழகை குறித்து நம்ம பொறாமைப்பட்டோமே, இல்லை இவங்களுடைய வசதி வாய்ப்புகளை குறித்து நம்ம பொறாமைப்பட்டோமே, இவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு நம்ம பொறாமைப்பட்டோமே, இவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க அப்படின்னு நம்ம பொறாமை நமக்குள்ளே வந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாது இருக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாததுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த குணம் ஃபஸ்ட்டு என்ன செய்யும், அப்படியே டால் அடிச்சிடும். அதனால் அது மற்றவங்களை ரொம்ப பாதிக்கும். பொறாமை, நான் பொறாமைப்படுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஃபேமிலி மேலே நான் பொறாமைப்படுறேன் அப்படின்னா அது எனக்கும் எலும்பு உருக்கி ஆயிரும். நான் பொறாமைப்படப்பட நமக்கு இல்லையே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் எலும்புருக்கியாக ஆகிறதுக்கு அந்த பொறாமை காரணமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அவர்களையும் அது பாதிக்கும். பொறாமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு இருக்கு. அப்போ பொறாமை ஒரு கொடிய ஒரு குணம். அந்த மற்ற குணங்களோட இந்த குணத்தையும் சேர்த்து தான் பைபிளில் எழுதியிருக்காங்க. இப்போ எந்தெந்த குணம்லாம் பொல்லாத குணமோ அந்த குணங்களோட ஃபஸ்ட்டே சில வசனத்தில் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஃபஸ்ட்டே சில வசனத்தில் பொறாமை தான் வருது பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் என்னுடைய உறவினர், இல்லை என்னுடைய குடும்பத்தில், இல்லை என்னுடைய பிள்ளைகளில், இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில், இல்லை என்னுடைய ஆலயத்தில் நான் பழகுகிற எல்லாரிடத்திலுமே எனக்கு பொறாமை என்ற குணம் இருக்கின்றதா என்பதை நீங்கள் கண்டுபிடித்து அதில் இருந்து விலகி விடுங்கள். அந்த குணத்தை நீங்கள் ஒழித்து விட வேண்டும். அது நமக்கு பொறாமைப்படுறவங்களுக்கும் எலும்புருக்கியாக மாறிவிடும். பாதிப்பு ஏற்படும், நமக்கு ஏற்படும், பொறாமைப்படுகிறவர்களுக்கும் ஏற்படும். நீங்கள் யார் மேலே பொறாமைப்படுறீங்களோ அவங்களுக்குமே அது பாதிப்பு தான். வேதத்தினுடைய ஆதாரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 14வது வசனம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அப்போ ஈசாக்கு மேலே அந்த நாட்களில் உள்ள அந்த பெலிஸ்தர் பொறாமை கொள்கிறாங்க. பொறாமைனா என்ன? எரிச்சல் வருது. இவன் எப்படி இருக்கான், ஐஸ்வர்யவானாக இருக்கான், வர வர விருத்தி அடைகிறான், மகா பெரியவனாக இருக்கான். அவனுக்கு ஈசாக்குக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்ன அநேக பணிவிடைக்காரங்க, என்ன அநேக வேலைக்காரங்க இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசாக்கு மேலே ரொம்ப பொறாமைப்படுகின்றார்கள் அந்த பெலிஸ்தர். இவன் இன்னொரு தேசத்தான். இங்கே நம்ம தேசத்தில் இவன் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கானே, பெரிய சீமானாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசாக்குடைய தொழில்கள், அந்த தண்ணீர் கிணறு எல்லாவற்றையும் தூத்து போட்டு அதை அமுக்கி போட்டு அதை அழித்து அவனை வேதனைப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் கடைசியில் தேவன் ஈசாக்கு கூட இருக்கிறது அந்த பெலிஸ்தருக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார். காட்டின உடனே அவங்க தெரிஞ்சிருது, சரி இவன் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால் இவன் மேலே நம்ம இனிமேல் பொறாமைப்படக்கூடாது என்று சொல்லி அவனுடைய சமாதானம் செய்கின்றார்கள். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, நான் பொறாமைப்படுகின்றேன், நான் என்கிட்டயே இப்படி ஒரு குணம் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்து அந்த குணத்தை உங்களை விட்டு எடுத்து போட வேண்டும் என்று இந்த செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். அது ஆட்டோமேட்டிக்காக பிசாசு என்ன செய்வான், கொண்டு வந்துடுவான். இப்போ சாத்தா நம்ம மேலே பொறாமையினால தான் நம்மளை வேதனைக்கு உட்படுத்துகிறான், சஞ்சலங்களை கொண்டு வருகிறான். பிரச்சனை வருது காரணம் என்ன அப்படின்னா சாத்தானுடைய பொறாமை. நம்ம வாழ்ந்த அந்த பரலோக ராஜ்யத்துக்கு இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன் போகின்றானே, அந்த பொறாமையில்
சாத்தான் வந்து நம்மளை பொறாமையை கொடுத்து நம்மளை ஏவி விடுகிறான். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்க, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. நான் ஆரோக்கியமான ஒரு மனம் இருந்தால் அது நமக்கு சொஸ்த மனம், நல்ல சுகம். யார் மேலேயுமே பொறாமைப்பட வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும் கர்த்தாவே, எங்களையும் நல்லா வைங்க. எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கட்டும், எல்லா பிள்ளைகளும் நல்ல ஜாப்பில் இருக்கட்டும், எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்கட்டும், எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எங்களையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பொறாமை என்கிற இந்த ஹேபிட், இந்த குணம் வந்து இருந்துச்சுன்னா அது மனிதனுக்கு எலும்புருக்கியாக மாறிவிடும். இது நாளாக உங்களுக்கு யாரை பார்த்தாலுமே இந்த பொறாமை என்ற அந்த குணம் வந்து வந்துருமா. நீங்கள் ஏசப்பாவை கூட என்ன செய்தாங்க, மத்திய 27வது அதிகாரம் 17வது வசனத்தில் பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவையே அந்த நாட்களில் உள்ளவர்கள், மத்திய 27வது அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசுவையே பொறாமையினால தான் என்ன செய்தாங்க, அவங்க பிடிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா இயேசுப்பா வந்து நிறைய அற்புதங்களை செய்தார். எல்லாரும் இயேசுப்பா பின்னால் போனாங்க. எல்லா ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்தாங்க, இயேசுப்பா பின்னால் போனாங்க. நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். மத்தேயு 27வது அதிகாரம் 27:17, பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. அப்போது இயேசுவையே பொறாமையினால தான் பிலாத்துவின் இடத்துல ஒப்பு கொடுக்காங்க. ஒப்பு கொடுத்து கடைசியில் என்ன செய்துட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இயேசுப்பா மேலேயே பொறாமை கொள்ளக்கூடிய மக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நாமும் பிறர் மேலே, ஊழியக்காரங்க மேலே, மற்ற நம்முடைய நண்பர்கள் மேலே, யார் மேலே ஆகிலும், உறவினர்கள் மேலே, பெற்றோர் மேலே, பிள்ளைகள் மேலே, யார் மேலேயும் இந்த பொறாமை என்கிற இந்த ஹேபிட், இந்த குணம் நமக்கு இருக்கக்கூடாது என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ரோமர் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கேளுங்க. அப்படின்னா தான் இந்த குணம் நமக்கு இருக்கா, இது நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு. 13:13, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராக நடக்க கடவும். அப்போ இந்த பொறாமை என்கிற இந்த ஒரு பாவம், இந்த பாவத்தை எதிலெல்லாம் கொண்டு வரார் ஆண்டவர் அப்படின்னா, களியாட்டு குடித்து வெறிச்சு அப்படி ஆடி பாடி கர்த்தருக்கு விரோதமான தவறுகளை செய்கிற களியாட்டு, அடுத்து வந்து வெறி, குடிவெறி, குடிச்சிட்டு கண்ட மேனிக்கு பேசுகிற ஆட்டம் போடுகிற கூட்டம், அடுத்து வந்து வேசித்தனம், பிறனுடைய மனைவியை விரும்புகிறது, பிறனுடைய கணவனை விரும்புகிறது, வாலிப பிராயத்தில் காதலிக்கிறது, இந்த மாதிரி வேசித்தனமான காரியங்கள், காம விகாரங்கள், பொல்லாத அந்த துர்க்குணமான காம விகாரங்கள். பிறகு சேர்க்கிறாரு வாக்குவாதம். பொறாமை வந்தாலே என்ன வந்துடும் தெரியுமா உங்களுக்கு, வாக்குவாதம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். பொறாமை என்பது ஒரு கொடிய ஒரு பாவம். என்றைக்கு இந்த பொறாமை எலும்புரிக்கு என்பதை ஆண்டவருடைய கிருபையினால் நான் கேள்விப்பட்டேனோ அன்றைக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயையோ, பொறாமை வந்து எலும்புரிக்கு நம்மளையே உருக்கி 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 கொன்றும். உங்களுக்கு பலவிதமான எண்ணங்களை உங்களுக்கு உண்டாக்கும். இந்த பொறாமை வந்து மற்றவங்க மேலே நம்ம பொறாமைப்படும்போது அது நமக்கு தான் எலும்புரிக்கு. தேவையில்லாத எண்ணங்களை, தேவையில்லாத சிந்தனைகளை அந்த பொறாமைங்கிற குணத்தினால நமக்குள்ளே உருவாக்கப்படுகிறதுனால நாம் கர்த்தரை விட்டு விலகுகிறோம். கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னமும் அவருடைய வெளிப்பாடுகளும் நமக்கு குறையும். ஆத்மாவிலே சமாதானம் குறையும், சந்தோஷம் குறையும், ஊழியத்தினுடைய வாஞ்சை குறையும், உறவினர் மேலே உள்ள பாசங்கள் குறையும். பொறாமை என்ற அந்த ஒரு குணம் கேபிட்டு நம்மகிட்ட இருக்கவே கூடாது. இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது, நான்லாம் யார் மேலேயே பொறாமைப்பட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒருவேளை அப்படிப்பட்ட குணத்தை நீங்கள் சிலுவையிலே அறைந்திருக்கலாம். அதனால் இப்பொழுது உங்ககிட்ட பொறாமை இல்லாமல் இருக்கலாம். சில பேர் இருப்பாங்க, பொறாமையே பட மாட்டாங்க. அவனுக்குரிய வாழ்க்கை கடவுள் அவனவனுக்கு கொடுக்காரு. என் வாழ்க்கையை கடவுள் எனக்கு வச்சது இவ்வளோ தான், இதில் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எல்லாரையுமே பொறாமை என்ற அந்த குணம் வந்து தாக்கும்போது அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் கஷ்டம், உங்களுக்கு தான் கஷ்டம். இன்றைக்கி அந்த குணம் நம்மகிட்ட இருக்கா?
நான் இவங்க மேலே நான் பொறாமைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? அவங்களுடைய அழகை பற்றி நீங்கள் பொறாமைப்படுறீங்களா? அவங்களுடைய செல்வாக்கை பற்றி நீங்கள் பொறாமைப்படுறீங்களா? அவங்களுடைய மற்றவங்களுடைய உயர்வை பற்றி உங்களுக்கு பொறாமை வருதா? அதை இன்றைக்கே எடுத்து விடுங்கள். ஆண்டவரே, இது எனக்கு வேண்டவே வேண்டாம். இது ஒரு பாவ செயல். பொறாமை என்பது ஒரு பாவ செயல். உங்களோட கீழானவங்க மேலேயும் பொறாமைப்படாதீங்க, உங்களோட மேலானவங்கள் மேலேயும் பொறாமைப்படாதீங்க. பொறாமை என்கிற எந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு பாவ பட்டியலில் சேர்க்கப்படுகிற ஒரு குணமாக இருக்கின்றது. எப்படி பொறாமை வரும்போது வாக்குவாதம் வந்துடும். வாக்குவாதம் என்ன? சண்டை வந்துடும். பொறாமை, களியாட்டு, வெறி, காம விகாரம், வேசித்தனம் எல்லாமே அது கூட ஆண்டவர் இந்த பொறாமையை சேர்க்கின்றார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பொறாமை இருக்கிறதுனால இந்த குணம்னு இல்லை, அந்த குணங்களோட இந்த பொறாமைங்கிற குணமும் சேர்க்கப்படுகின்றது. அதனால் இதை விட்டு நாம் விலக வேண்டும். இந்த பொறாமை என்னிலே இருக்கவே கூடாது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் மூலம் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டு இருக்கின்றார். அடுத்து கொலேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். கொலேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஆண்டவர் பவுல் மூலமாக நமக்கு இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது. கொலேசியர் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்பொழுதோ, அதாவது இந்த நேரம், எப்பொழுது கோபப்படுகிறவனுக்கு தோழன் ஆகாதே. கோபம் மூர்க்கத்தை சேர்த்து ஆண்டவர் பொறாமையையும் கொண்டு வருகின்றார். பொறாமை அண்ணன் தம்பி மேலே பொறாமை, அக்கா தங்கச்சி மேலே பொறாமை, நண்பர்கள் மேலே பொறாமை, ஊழியக்காரங்க மேலே பொறாமை, மற்ற எல்லாரிடத்திலும் நம்ம மனிதர்களோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. நீங்கள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. எனக்கு இந்த குணம் இருக்கா? இருந்தால் வேண்டாம், இன்றோடு வேரோடு பிடுங்கி அதை தூரப்பட வேண்டும். இந்த அரச மரம் ஒன்று அப்படின்னு நிறையா வீடுகளில் அரச மரம் வளர்ந்துரும் பார்த்துக்கோங்க. வளர்ந்து நிறைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்படியே அந்த அரச மரம் வேறு உள்ள அப்படியே போய் மாடி வீடுனாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டாக பிளந்து விழக்கூடிய அளவுக்கு ஆயிரும். அந்த மரத்தை என்ன செய்வாங்க? வெட்டிட்டு அந்த வேரில் 1 லிட்டர் ஆசிட்டு அதில் ஊற்றிடுவாங்க. மரத்தை அழிக்கக்கூடிய ஆசிட். அந்த ஆசிட்டை அதில் அப்படியே வச்சு, உப்பு இருக்குல்ல, உப்பு, ஒரு பாக்கெட்டு கல் உப்பை வச்சு அது மேலே இந்த 1 லிட்டர் ஆசிட்டை அந்த மரத்துக்குள்ளே ஊற்றியாச்சுன்னா 1 வாரத்தில் அதனுடைய வேறு பட்டு போய் அப்படியே அது அழுகி கீழே விழுந்து விடும். அதே போல தான் இந்த பொறாமை. அது அப்படியே வேர்விட்டு உனக்குள்ளே தவறான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உண்டாக்கி கொண்டு இருக்கும். அது உண்மையாக இருக்காது. நீ இன்னொருவர் மேலே பொறாமைப்படுற, அது உண்மையாக இருக்காது. அது தவறாக நீங்களே சிந்தனை கட்டி அந்த சிந்தனை உள்ள அறைகளிலே வாழ்கின்றீர்கள். பொறாமை என்ற பொல்லாத குணத்தோடு பொறாமை வரும்பொழுது மற்ற எல்லா குணங்களும் சேர்ந்து வந்துவிடும் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னிடத்தில் இப்படி பொறாமை இருக்கா? பொறாமை வந்த உடனே கோபம் வந்துடும் தெரியுமா? கோபம் வந்த உடனே எரிச்சல் வந்துடும். உறவுகள் விடுபட்டு போயிடும். பொறாமை வரும்போது உறவுகள் என்ன செய்து பிளந்து விடும், பிரிவு உண்டாகும். அது கஷ்டம். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே எப்படி அந்த அரச மரத்தை ஆசிட்டு ஊற்றி அழுக வைக்காங்களோ, அப்படியே நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தினால அந்த பொறாமை என்கிற குணத்தை நம்ம அழுக வைத்து அதை நம்முடைய இருதயத்திலிருந்து வேரோடு எடுத்து விட வேண்டும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். பொறாமைகள் மாம்சத்தினுடைய கிரியைகள் ஆவன. அதில் கலாத்தியர் 5:21 ஆண்டவர் சொல்கிறார், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். பொறாமைகள் கொலைகளோடு சேர்க்கிறாரு, வெறியாட்டுகளோடு சேர்க்கிறாரு, களியாட்டுகள்
இன்னும் விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள். பொறாமை வரும்போது உனக்குள்ளே உங்களுக்குள்ளேயே வைராக்கியம் வந்துடுது, பிரிவினை வந்துடுதுல்ல, பிரிவினை வந்துடுது. அப்போ இது எல்லாமே மாம்சத்தின் கிரியைகள். மாமிச சிந்தை மரணம்தான், ஆவியின் சிந்தை இருக்க வேண்டும். நீங்கள் பொறாமையிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும். அந்த சிந்தனை உங்களுக்கு தேவையில்லை. இன்னொருத்தர் மேலே பொறாமைப்படுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அது தேவையும் இல்லை. அது உங்களுக்கு தான் பாதிப்பு, அது உங்களுக்கு எலும்புருக்கியாக ஆக்கிவிடும். கர்த்தர் அழைக்கின்றார், இந்த குணத்தை உன்னை விட்டு எடுத்து போடும்படி கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நான் எவ்வளவோ குணங்களிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறேன். இப்பொழுது எனக்குள்ளே இந்த பொறாமை வருகிறது. பொறாமை வரும்போது சேர்த்தே வைராக்கியமும் வந்து விடுகிறது. நீங்கள் வேணால் எடுத்து வாசித்து பாருங்கள். கலாத்தியரில் 5வது அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறாமைகளினால் என்னென்ன காரியம் இருக்குது, எல்லாவற்றையும் சண்டை, கோபம், பிரிவினை, வைராக்கியத்தோட பொறாமையை ஆண்டவர் சேர்த்திருக்கின்றார். இது ஒரு பொல்லாத கொடிய நோய் என்று நான் சொல்லுகிறேன். எலும்பு உரிக்கின்ற நோய், போன் டிபி, எலும்பு உருக்கி, போன் டிபி. அது நீங்கள் பாருங்க, ஆண்டவரே ஏன் எனக்கு சமாதானம் இல்லை, ஏன் எனக்கு பிரிவினை வருது, எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை கேட்டு பாருங்க. ஏசப்பா உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க, நீ பொறாமையில் இருக்க அப்படின்னு. பொதுவான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிறேன், அவ்வளோதான். தேவனுடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் இந்த நேரத்தில் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதி, கனம், மகிமை எல்லாம் என் தேவனுக்கே உண்டாவதாக. பொறாமையோ எலும்புரிக்கு, இதிலிருந்து நீங்கள் மாற வேண்டும். அடுத்தாக்கில் ஒரு வசனம் என்ன அப்படின்னா 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர் 3:3 பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஆண்டவர் அப்படின்னு. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் முதல் பாயிண்டே பொறாமை தான் வருது. பொறாமை வரும்போது கண்டிப்பாக வாக்குவாதம் வந்துருமா. நீ சொன்னால் நான் கேட்குறதில்ல, நான் சொன்னேன் நீ கேட்குறதில்ல, அப்படிங்கிற காரியம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன வந்துடுதாம்மா, பேதகம் வந்துடுது, பிரிவினை வந்துடுது. அதெல்லாம் உங்களுக்குள்ளே வந்ததுனால நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளுக்குள்ளாக ஆகிறீர்கள். அப்போ மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ நம்ம ஆவியின் சிந்தைக்குள்ளாக வந்துவிட வேண்டும், மாமிச சிந்தை விட்டு வெளியே வர வேண்டும். பொறாமை என்ற அந்த பொல்லாத எலும்புரிக்கு நோய் இன்றைக்கு இருந்தால் நீங்கள் அதை எடுத்து போட வேண்டும் என்று கேட்கின்றேன். இயேசுப்பா கிருபையினால். பொறாமை வரும்போது உங்களுக்குள்ள வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. அது மாம்சத்தினுடைய கிரியைகளாக இருக்கின்றன. அதிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதனால் பொறாமையோ எலும்பு இருக்குது, பொறாமை நல்லதல்ல. இந்த தலைப்பில் இந்த வார்த்தையை கொடுக்கிறேன். நீங்கள் தனியாக உட்கார்ந்து அமர்ந்து தேவனுடைய சமூகத்தில் கேட்டு பாருங்கள். பொறாமை உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. கலாத்தியர் 5:21 இயேசுவையே பொறாமையினாலே தான் அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கு வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களை, இன்றைக்கு நாம் அதிலிருந்து மாற வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா.
நீங்கள் எங்களோடு பேசுனதுக்கு நன்றிப்பா. இந்த செய்தியை உடைய பிள்ளைகள் மீண்டும் மீண்டுமாய் கேட்டு இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடன்கள், கஷ்டங்கள், பாரங்கள், துன்பங்கள், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், மரண கட்டுகளில் இருந்து விடுதலை தாருப்பா. வியாதிகளிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நடத்தி கொடுங்கப்பா. குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டுப்பா. பேர்காலமாக இருக்கிறவங்களுக்கு சுகமான பிரசவத்தை கொடுங்கப்பா. 10th +2 காலேஜ், என்ஜினியர், டாக்டர் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெற்றியுள்ள மதிப்பெண்களை தாங்கப்பா. பிள்ளைகள் எதிர்காலங்களை பொறுப்படுங்கப்பா. சமாதானம் விசேஷமாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஸ்தோத்திரம். தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த கிராஸ் டிவியில் ஆண்டவரை செயல்படுகிற ஒவ்வொரு கண்மணி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த கிராஸ் டிவி மூலமாக வளரட்டும், பெருகட்டுப்பா. தேவைகளை சந்திங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. நன்றிப்பா. என்னை உடைய கருத்திலே கொடுக்குறேப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. நீங்கள் சொன்னதை சொல்ல தந்த கிருபைக்கு நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம். எல்லாருடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய வருகையிலே உம்மை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.